என்ன ராணி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு அண்ணன் போஸ்டர் ஜெயிச்சிடலான்னு பாக்குறியா? டேய் தமன்னா, யாராண்ட வந்து என்ன பேசுற? அவங்களுக்கு நிஜமாவே உடம்பு முடியல. அத்தை சொன்னா நான் என்னமோ டபுள் கேம் ஆடுற மாதிரி சொல்ற. போன தடவை மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. அது இந்த தமன்னா இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்படியா? சரி, ஒத்தைக்கு வரத்துக்கு உனக்கு விருப்பம்னா அப்ப நானும் ரெடி. சரி, அப்ப முதல்ல நான் பாடுறேன். சரி, பாடு. 2 பேரும் முதல்ல உட்காருங்க. உட்காருமா. இருக்கட்டும், பரவாயில்ல. என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ நம்மள பத்தி? அங்க அத்தனை பேர் இருக்காங்க. ஏதோ பட்டாசுக்கு பயப்பட சின்ன குழந்தைய உள்ள அனுப்புற மாதிரி உள்ள போங்க உள்ள போங்க, இங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்தாயிடும், போங்க போங்கன்னு பூச்சாட்டி காட்டுறா. விடுங்கம்மா, தமன்னா சொன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்மா. ஏம்மா? என்னடா உன் பொண்டாட்டிக்கு ஓவரா தான் வக்காலத்து வாங்குற? அவ சொல்றதெல்லாம் இது வரைக்கும் நடந்து கிழிச்சிருக்கா? இப்ப மட்டும் நடக்கிறதுக்கு நீ வேணா பாரு, இப்பவும் அது நடக்காம தான் போக போகுது. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? பாவம்மா தமன்னா, அவளும் கஜினி முகமது மாதிரி சித்தார்த் ராணியை கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை. டேய் வேண்டாம், அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். அவ வெறும் ட்ரை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா. இங்க எதுவும் நடந்த பாடுங்க. போடா, போய் வேற வேலை இருந்தா பாரு. வந்துட்டான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட். ஐயோ அம்மா, இல்ல கொஞ்சம் அமைதியா இரு. தமன்னா, அந்த இச்சாதாரிக்கு என்னாச்சு? ராணி ஜூஸ் எடுத்துட்டு போனா, அதுக்கு அப்புறத்துல இருந்து அது வரவே இல்லையே. நீங்களே போய் லேக்க ரூம்ல பாருங்க, அப்ப தெரியும் இந்த ராணி என்ன வேலை பண்ணிருக்கான்னு. சரி. இது வரைக்கும் இச்சாதாரி வரல. அது லேக்கா உடம்புல வந்துதான் பாடுன்னு நம்ம நினைச்சுனோம். இப்போ தமன்னா பாடுறேன்னு உட்காந்துக்கிறா. ஏதோ தப்பா இருக்குதே. பாப்பா, நான் ரூம்ல சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இங்க நடக்க போற யுத்தத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் என்ன நீ உள்ள இருந்து காப்பாத்து. குழந்தையா இருந்தில்ல, அவதாரமா. நான் உன்னோட சக்தியை நம்புறேன் பாப்பா. அந்த சக்தியை வச்சு என் உயிர் போற நிலைமையிலயும் நீ என்ன காப்பாத்தணும். அப்பதான் நான் இந்த யுத்தத்துல போராடி உன் அப்பனை காப்பாத்த முடியும்.